Daily. Taste the Daily. அண்மை செய்தி. மக்கள் பிரச்சினைக்காக அறவழியில் போராடிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கைதிற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவகாரத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து திமுக இது போன்று அராஜக செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் மக்கள் விரைவில் பாரம்பரியவார்கள் என்றும் தன்னுடைய அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக விரிவான அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அது மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த போராட்டம், குறிப்பாக திருமங்கலத்திலிருந்து ராஜபாளையம் வழியாக கொல்லம் வரை செல்லக்கூடிய 4 வழி சாலை திருமங்கலம் அருகே ஆலம்பட்டி வழியாகவும் மேலும் கல்லுப்பட்டி வழியாகவும் செல்கிறது எனவும், இந்த ஆலம்பட்டி வழியாக இந்த 4 வழி சாலை செல்லக்கூடிய நிலையில் சேடப்பட்டி விலக்கு பகுதியிலிருந்து ஆலம்பட்டி வரை செல்லக்கூடிய அந்த பாதை மக்கள் சாலை கடக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை ராஜபாளையம் 4 வழி சாலையில் கல்லுப்பட்டி விலக்கின் மேம்பாலம் அல்லது தடுப்புடன் கூடிய அந்த பேரிகார்டு சிக்னல் அணுகு சாலை போன்றவை அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகளோ இதுவரை இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து இன்றைய தினம் காலை முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மக்களோடு மக்களாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் எனவும், மக்களின் தன்னெழுச்சிக்கு பதிலளிக்க இயலாத அரசின் ஏவல் துறையாக காவல்துறை அடக்குமுறையை கட்டவிழ்த்துள்ளது எனவும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் அனைவரையும் கைது செய்துள்ளதற்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய சார்பில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். போராடும் மக்களின் கோரிக்கைக்கு தீர்வு காணாமல் போராடுபவர்களை கைது செய்வது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.